ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாளையக்காரர்களின் தோற்றம். ஓகேங்களா. பாளையம்னா என்னது, பாளையக்காரர்கள்லாம் யார்? ஓகேங்களா. அவங்க ஃபஸ்ட்டு எங்கே இருக்காங்க? ஓகேங்களா. அது எங்கே தோன்றுறது, இந்த பாளையக்கார முறைன்றது ஃபஸ்ட்டு எங்கே தோன்றுறது, அது எப்படி மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, அது தமிழ்நாட்டில் தோற்று வச்சது யார்? ஓகேங்களா. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இது நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா, இது மேப் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா, அதை முக்கியமான பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். வேணுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், பாளையக்காரர்கள். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாளையம்னா என்னது? ஓகேங்களா. பாளையம் என்றது என்னதுன்னா, ஒரு நிலப்பகுதி, ஒரு சிறிய நிலப்பகுதி. ஓகேங்களா. இல்லைனா ஒரு இராணுவ முகாம் அல்லது ஒரு சிற்றரசு. ஓகேங்களா. அதாவது பாளையம் என்பது, ஓகேங்களா, இப்போ ஒரு நிலப்பகுதி இருக்குது, ஒரு கிராமம் இருக்குது, இந்த கிராமத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க. ஓகேங்களா. இந்த குறுகிய நிலப்பகுதிக்கு தான் இதை பாளையம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்லது இந்த குறுகிய நிலப்பகுதி இங்கே ராணுவர் பார்த்தீங்கன்னா முகாமிட்டு இந்த பகுதி பார்த்துப்பாங்க. இல்லைனா இந்த பகுதி இந்த சிறிய நிலப்பகுதியை பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அரசர்கள். ஓகேங்களா. சிறிய அரசர்கள் இருப்பாங்க, அதாவது பார்த்துக்கிறதுக்கு இருப்பாங்க. இதை என்னென்னா ஒரு சிறிய அரசு. ஓகேங்களா. அந்த மாதிரி இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா. பாளையம்னா என்னென்னா ஒரு நிலப்பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாம் அல்லது சிற்றரசு. ஓகேங்களா. ஒரு கிராமத்தை பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த சின்ன சின்ன நிலப்பகுதிகள். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனால், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டே ஒரு கலெக்டர் பார்த்துக்கிற மாதிரி. ஓகேங்களா. அப்போ அதே மாதிரி சின்ன சின்ன பகுதிகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம பாளையம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கிறவங்க. ஓகேங்களா. அதை பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா. அவங்களுக்கு என்ன நேம் கொடுக்குறாங்கன்னா, பாளையக்காரர்கள். பாளையத்தை பார்த்துக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேம் கொடுக்குறாங்க. இதுதான் பாளையம் என்ன. பாளையக்காரர் முறை. ஓகேங்களா. இதுதான் பாளையக்காரர் முறை. சரி, இது எப்படி, ஓகேங்களா. எங்கே ஃபஸ்ட்டு நம்ம தோன்றுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஒடிசாவில். ஓகேங்களா. ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா வாரங்கல். ஓகேங்களா. வாரங்களை ஆட்சி செஞ்ச பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்கார முறை இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இங்கே தான் தோன்றுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். ஓகேங்களா. விஸ்வநாத நாயக்கர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவரர் இங்கே அனுப்பி மதுரையில் போய் ஃபஸ்ட்டு நாயக்க வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. இவர் தான் அதாவது தமிழ்நாட்டில், ஓகேங்களா, இந்த நாயக்க முறையை 1529 தொடங்கி வச்சுருப்பார். ஓகேங்களா. அதாவது இங்கே இருக்கிறாரு யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். ஓகேங்களா. இவர் அனுப்பி மதுரையில் இவர் நாயக்க முறையை தோற்றுவிக்க சொல்கிறாரு. யார்? கிருஷ்ணதேவராயர். இவர் தோற்றுவிச்சாரு. அதுக்கப்புறம் இவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் என்ன தோற்றுவிக்கிறாருன்னா பாளையக்காரர் முறையை தோற்றுவிக்கிறார். ஓகேங்களா. 1529 தோற்றுவிக்கிறார். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11th புக்கில் பார்த்தீங்கன்னா 1530 சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 2 வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷனில் எது கொடுக்குறாங்களோ அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதன்படி பார்த்தீங்கன்னா இவர், ஓகேங்களா, இவர் மதுரை நாயக்க வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பார். யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். இவருடைய அமைச்சரோட உதவியோடு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் முறை. ஓகேங்களா. இவருடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஆரியநாதர். அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஆரியநாதர் உதவியோடு பாளையக்கார முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகேங்களா. அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாளையக்காரன் அதாவது பாளையம் பார்த்தீங்கன்னா ஒரு 72 பாளையம் பிரிக்கப்பட்டிருக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா கிழக்கு. ஓகேங்களா. கிழக்கு மற்றும் மேற்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி 2 பாளையக்காரர்கள் பிரிச்சிருப்பாங்க. கிழக்கு பகுதியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவங்கள தெலுங்கர் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுலேருந்து ஒரு 4 பகுதி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வகை மேற்கில் இருக்கிறவங்களும் மறவர் பாளையக்காரர்களும் இவங்களுக்கு தலைமை தாங்கினது யாருன்னா புலித்தேவர். ஓகேங்களா. கிழக்கில் கேட்டால் தெலுங்கர் பாளையக்காரர்கள், யார் தலைமைன்னு கேட்டால் வீரபாண்டிய கட்டபொம்மன். மேற்கில் கேட்டீங்கன்னா மறவர் பாளையக்காரர்கள், இதற்கு தலைமை யாருன்னு கேட்டால் புலித்தேவர். ஓகேங்களா. இதுக்கு இவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. எத்தனை பாளையமாக பிரித்தான்னு கேட்டால் 72 பாளையமாக பிரித்தான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். எந்த வருஷம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1529 தோற்றுவிக்கப்பட்டது. இல்லைனா 1530. ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேங்களா. இது 10th புக்கில் இருக்குது, இது 11th புக்கில் இருக்குது. ஓகேங்களா. ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்காங்க. 1529 அல்லது 1530 மதுரையில் யாருன்னா விஸ்வநாத நாயக்கர் பார்த்தீங்கன்னா ஆரியநாத உதவியோட இந்த பாளையக்கார முறையை தோற்றுவிச்சு போகிறார். ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு எங்கே தோன்றுச்சுன்னா வாரங்கலை ஆண்ட, ஓகேங்களா, பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் இது தோன்றிவிட்டது. ஓகேங்களா. இதுதான் இந்த பாளையக்காரர்களோட தோற்றம். இவங்களை இந்த பாளையக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா போலிகார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்குவாங்க. ஓகேங்களா. இது முக்கியமான கொஸ்டின். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தனர்னு கேட்டால் போலிகார். ஓகேங்களா. இவ்வளோதான் இந்த பாளையக்காரர்களோட தோற்றமும் வரலாறும். ஓகேங்களா. இதன்படி இந்த தெலுங்கு பாளையக்காரர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. தெலுங்கர் மற்றும் மலவர் பாளையக்காரர்கள். இவங்களுக்கான என்னென்ன பகுதிகளை ஒதுக்கியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள். அப்படியே இந்த ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம் பாருங்கள். பாளையம் என்ன, ஒரு பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாம். ஓகேங்களா. அல்லது ஒரு சிற்றரசு குறிப்பாக தான் சொல்லியிருக்காங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் எவ்வாறுனா போலிகார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதாவது ஒருவர் ஆற்றிய, ஓகேங்களா, இராணுவ சேவைக்காக பாளையம் என்ற பகுதி. ஓகேங்களா.
இந்த வேலை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாளையங்களை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே தோன்றுச்சு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ வாரங்கலை ஆண்ட பிரதாபரத்தின் ஆட்சி காலத்தில் இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மதுரை நாயக்கராக இருந்த விஸ்வநாத நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அமைச்சர் ஆரியநாதர் உதவியோடு 1529 வந்து இதை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ மொத்தம் 72 பாளையக்காரர்களாக இருந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இவங்க வந்து அதாவது இவங்களுடைய காவல் காக்கும் கடமை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படிக்காவல் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 11th புக்கில் பாருங்கள். ஸோ 1530 ஓகேங்களா. ஸோ பாளையக்கார முறை வந்து பார்த்தீங்கன்னா 1530 வந்து தோட்டதுன்னு சொல்லிட்டு 11th புக் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வருஷத்தையும் பார்த்துக்காங்க. உங்களுக்கு ஆப்ஷன் எது கொடுக்குறாங்க அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதன்படி நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து 2 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கிழக்கு மற்றும் மேற்கு. ஓகேங்களா. ஸோ கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இதற்கு தலைமை யாருன்னு கேட்டால் ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ அதே மாதிரி மேற்கில் வந்து பாருங்கள். மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ஸோ புலித்தேவர். ஓகேங்களா. சரி, மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புலித்தேவர் அவங்கள என்னென்னா மறவர் பாளையக்காரன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதன்படி பார்த்தீங்கன்னா ஸோ ஊத்துமலை, தலவன்கோட்டை, நடுவன்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 5 பகுதிகளுக்கும் இவர் வந்து தலைமை தாங்குறார். யாருன்னா மறவர் பாளையக்காரனா புலித்தேவர் வந்து தலைமை தாங்குறார். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பாளையக்கார முறை வந்து தோற்றுவிக்கப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த குறுகிய நிலப்பகுதியெல்லாம் வச்சுட்டு ஸோ இவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஸோ ஆங்கிலேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நிலப்பகுதி வந்து அவங்க வந்து எடுத்துக்குப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் எங்கள் நிலப்பகுதியை ஏன்டா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஓகேங்களா ஸோ பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சண்டை வரும். அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 5 பேர் நம்ம வந்து பார்ப்போம். அதை வந்து நம்ம பின்னாடி வந்து லைன் பை லைனாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.